சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அண்ணா, உங்க கார் வாசல்ல வந்து நின்னதுல இருந்து இங்க நடந்த எல்லாத்தையும் நான் மேல இருந்து பாத்துட்டு தான் இருந்தேன். இளமதி, நீ எப்பவுமே என் மேல கோவமா தான் இருப்ப. இப்ப பயங்கர கோவமா இருப்பல்ல? டேய், கொஞ்சம் பேசாம அமைதியா இரேண்டா. பேசி பிரச்சனையை பெருசாக்கிடாத. நீ பேசாம இருக்கா? வாய மூடா. நான் இப்போ பேசணும். இப்போ விட்டா அப்புறம் என்னால பேசவே முடியாது. கதிரு, ஏன்டா இப்படி பண்ற? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. எனக்கு தான் கஷ்டமா இருக்கு. நான் ஒன்னும் மரக்கட்ட இல்ல. ரத்தமும் சதையும் உணர்ச்சி இருக்கிற மனுஷன். நானும் உப்பு காரெல்லாம் போட்டுதான் சாப்பிடுறேன். எனக்கும் கோவம் வரும்ல. எல்லாருக்கும் முன்னாடி மோகன் சார் என்ன கேவலப்படுத்தி பேசினாருமா. அதனாலதான் கோவம் வந்து நான் அடிச்சேன். அத்தை சந்தோஷமா எனக்கு ஜெனரல் மேனேஜர் பதவியை கொடுத்தா அந்த பதவிக்கு எனக்கு தகுதி இல்லைன்னு என்ன கேவலப்படுத்தினாரு. அது அத்தையை கேவலப்படுத்துறதுதான் அர்த்தம். அதுக்காக தான் அடிச்சேன் மோகன் சார். இளமதி, இத புரிஞ்சுக்காம நீயும் என்ன கண்ணா பின்னான்னு பேசி அசிங்கப்படுத்திட்ட. என் மனசு வலிக்குது இளமதி, தாங்கிக்க முடியல. அதனாலதான் மாமாவை கூட்டிட்டு போய் குடிச்ச. உங்களுக்கு மட்டும்தான் மனசு இருக்கா? உங்களுக்கு மட்டும்தான் வலிக்குமா? இத்தனை வருஷமா என்கிட்ட கோவப்படாத என் அம்மா அத்தனை பேர் முன்னாடியும் என்ன கை நீட்டி அரைஞ்சிருக்காங்க. அத நினைக்கும் போது எனக்கு கூட தான் மனசு வலிக்குது. நானும் உங்களை மாதிரி குடிக்கட்டுமா? என் அண்ணன் குடிச்சது தப்புதான். ஆனா அதுக்கு காரணம் யாரு? நீங்க தானே. சௌந்தர்யா, கொஞ்ச நேரம் சும்மா இருமா. மா, நீ என்ன தடுக்காத. அண்ணனுக்காக இளமதிய பொண்ணு கேட்டது நான் தான். இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடந்ததும் என்னாலதான். அதனால நான் பேசிதான் ஆகணும். இப்ப கூட உங்க அண்ணனை விட்டு கொடுக்காம பேசுறீங்களே, உங்களை என்னன்னு சொல்றது? என் அண்ணன் இத்தனை நாள் விட்டு கொடுத்து பொறுமையா தான் இருந்திருக்காரு. ஆனா ஒரு மனுஷனோட பொறுமையை சோதிச்சா கடைசியில இப்படிதான் ஆகும். என்ன பேசுற சௌந்தர்யா? நீ நடந்த தப்புக்கு பிராயச்சித்தம் தேடணும். அதை விட்டுட்டு தப்பு மேல தப்பு பண்றது கொஞ்சம் கூட சரியா இல்ல. ஆமா, என் அண்ணன் பண்ணது தப்புதான். அதான் நான் அப்பவே சொன்னேன்ல. ஆனா இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணது யாரு? உங்க தங்கச்சி தானே. சௌந்தர்யா, சும்மா இரு. அப்ப அவங்க செஞ்ச தப்புக்கு பிராயச்சித்தம் என்ன? சௌந்தர்யா, மாப்பிள்ள 2 பேரும் நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. கதிர் பண்ணது தப்புதான். அதுக்காக நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்க வேண்டாம். கதிர், ஒன்னால இப்ப அவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க பாரு. ஏன் இப்படி எல்லாம் பண்ற? கௌசல்யா, இவனை உள்ள கூட்டிட்டு போ. சரிம்மா. இல்ல ஒரு நிமிஷம் மதி, நான் உங்ககிட்ட பேசுறதுக்காக தான் வந்திருக்கேன். என் கூட வா. என்ன பாக்குற? வா. என்ன பேசணும்னா? ஃபங்க்ஷன்ல வச்ச அம்மா உன்னை அடிச்சிருக்க கூடாதுதான். அப்ப இருந்த சூழ்நிலையில என்னால அம்மாட்ட எதுவும் பேச முடியல. அதனால எனக்கு உங்க மேல எந்த வருத்தமோ கோவமோ இல்லனா. அதுக்காக நடந்ததை கெட்ட கனவா நினைச்சு மறந்துருன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. அண்ணா, ஏற்கனவே இளமதி அண்ணி உன்னை மதிக்கவே மாட்டேங்கிறாங்க. நீ திரும்பவும் அவங்க உன்னை வெறுக்கிற மாதிரியே பண்ணிட்டு இருக்கியே. இதெல்லாம் உனக்கு தேவையா? ஃபங்க்ஷன்ல இளமதி அப்படி நடந்துட்டது மறக்க முடியாது. அதே காரணம் சொல்லாதண்ணா. ராஜேஸ்வரி அம்மாக்கு உன் மேல நல்ல அபிப்பிராயம் இருக்கிறதுனால தான் இளமதி அண்ணி அப்படி நடந்துட்டதுக்காக பெத்த பொண்ணுன்னு கூட பார்க்காம அத்தனை பேர் முன்னாடி கை நீட்டி அடிச்சிருக்காங்க. இப்படி நீ குடிச்சிட்டு ரோட்ல வந்து விழுறத உங்களுக்கு தெரிஞ்சா அவங்க உன்னை மதிப்பாங்களா?
இல்ல உனக்கு இப்ப கொடுக்கற மரியாதை தான் கொடுப்பாங்களா? இப்ப வரைக்கும் இளமதி அண்ணி உன்னை பத்தி ராஜேஸ்வரி அம்மா கிட்ட எதுவுமே சொல்லல. ஆனா நீ இப்படி குடிச்சிட்டு வந்து பிரச்சனை பண்ணேன்னு சொன்னா என்ன நான் பண்ணுவேன்?